பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் இரண்டாவது நாளாக மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் காந்தி மதிநாதன், பிரபு, சரவணன் உள்ளிட்டோர் கடந்த 28ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவை நேரில் சந்தித்து பணியிட மாறுதல், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கை மனுவை வழங்கினர். ஆனால் அந்த மனுவை கசக்கி குப்பை கூடையில் வீசியதோடு மனு கொடுக்க சென்ற அலுவலர்களை காவல்துறையை ஏவி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஆசிரியரின் இந்த போக்கை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரண்டாவது நாளாக ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். பெரம்பலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆட்சியருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். தமிழக அரசு உடனடியாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை மாற்றியாக வேண்டும், அல்லனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அரசு ஊழியர் சங்கமும் துறைவாரி சங்கங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளனர்.